நெல்லை பாஜக அலுவலகத்தில் நடந்த மோடி பொங்கல் நிகழ்ச்சியை மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் புறக்கணித்துள்ளார். நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள பாஜக மாவட்ட அலுவலகத்தில் மோடி பொங்கல் நிகழ்ச்சி இன்று நயினார் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்று இரவு திருவாரூரில் நடைபெறும் நிகழ்ச்சிக்காக அவர் சென்றார். மாவட்ட நிர்வாகிகள் ஏற்பாடு செய்ததன் அடிப்படையில் நெல்லை பாஜக அலுவலகத்தில் 50 பானைகளுடன் மோடி பொங்கல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதையடுத்து தனது சொந்த மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நயினார் பங்கேற்காதது மாவட்ட நிர்வாகிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது. சட்டமன்ற தேர்தலில் அதிக தொகுதிகள் கேட்டு திமுக தலைமையை தொந்தரவு செய்ய மாட்டோம் என வைகோ கூறியுள்ளார். கடந்த 2ஆம் தேதி முதல் திருச்சியில் இருந்து சமத்துவ பயணம் மேற்கொண்டு வரும் வைகோ மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டியில் 7ஆம் நாளாக பயணத்தை தொடங்கினார். தொடர்ந்து வழிநெடுகிலும் பழைய தத்துவ பாடல்களை ஒலிபெருக்கியில் கேட்டவாறே பயணத்தை தொடரும் வைகோ கருங்காலக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கம் அதிகரித்து வருவது சமூக சீர்கேட்டுக்கு வழிவகுக்கும் என்றார். போதைப் பொருளை வைத்திருந்தால் பல ஆண்டுகள் கடுங்காவல் சிறை, பயன்படுத்தினால் சில ஆண்டுகள் கடுங்காவல் சிறை, விநியோகித்தால் பல ஆண்டுகள் கடுங்காவல் சிறை என்ற சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நான் பயணத்தின் போதே வலியுறுத்தி வருகிறேன். தான் மேற்கொண்ட அனைத்து நடைபயணங்களும் வெற்றியில் முடிந்துள்ளதாக வைகோ தெரிவித்தார். புதுச்சேரியில் ஜனநாயகன் திரைப்படத்தின் பேனர் விழுந்து ஒருவர் படுகாயமடைந்ததால் தாவேகா நிர்வாகி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரியாங்குப்பத்தில் தனசேகரன் என்ற ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தபால்காரர் வீதியில் வைக்கப்பட்டிருந்த விஜயின் ஜனநாயகன் பேனர் அவர் மீது விழுந்துள்ளது. பேனர் விழுந்ததில் அவர் நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்து மயக்கமடைந்தார். அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தாவேகா நிர்வாகி கில்லி செல்வா உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பேனர் விழுந்த விவகாரம் தொடர்பாக 7 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். குமரி மாவட்டம் பால்குளம் பகுதியில் சூறைக்காற்று வீசியதில் குடியிருப்பு மேல் மரம் முறிந்து விழுந்தது. பால்குளத்தில் குடியிருப்புகளுக்கிடையே இருந்த மரத்தின் பெரிய கிளை ஒன்று முறிந்து வயதான தம்பதியரின் வீட்டில் விழுந்தது. மரம் வீடு மீது விழுந்து சேதமாக இருந்தாலும் அங்கு வசித்த பாக்யராஜ் புஷ்பவள்ளி தம்பதி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். முறிந்து விழுந்த மரத்தை மாவட்ட நிர்வாகம் அகற்றவில்லை என தெரிவித்த தம்பதி மரத்தை உடனடியாக அகற்றுவதோடு சேதமடைந்த வீட்டிற்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் மஞ்சள் கொத்து செடியையும் அரசு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மஞ்சள் பயிரிட்டுள்ளனர். இந்த ஆண்டு பெய்த மழை காரணமாக மஞ்சள் செடிகள் சற்று பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்புகளான கரும்பு, அரிசி, சர்க்கரையோடு மஞ்சள் கிழங்கையும் சேர்த்து வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் அரசு விவசாயிகளின் கோரிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. தமிழக அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பரிசாக அரிசி, கரும்பு போன்ற பொருட்களை இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஆண்டு மஞ்சளையும் சேர்த்து கூடுதலாக இலவசமாக கொடுத்தாங்கன்னா மஞ்சள் விவசாயிக்கு ஓரளவு உபயோகமாக இருக்கும்னு சொல்லி தமிழக அரசு கிட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் வியூக வகுப்பு நிறுவனமான ஐபேக்கின் கொல்கத்தா அலுவலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கான தேர்தல் பணிகளை ஐபேக் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ஐபேக் அலுவலகம் மற்றும் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான இடங்கள் உள்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனையில் இறங்கியது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மம்தா பானர்ஜி வேட்பாளர் பட்டியலை அபகரிப்பதுதான் அமலாக்கத்துறையின் வேலையா என கேள்வி எழுப்பியுள்ளார். To collect all of our party hard disk, the candidate list, the party plan. Is it the duty of the ED and officer? சட்டமன்ற தேர்தல் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தரவுகள் அபகரிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள மம்தா பானர்ஜி இதேபோல பாஜக அலுவலகத்தில் சோதனை நடத்தினால் என்னவாகும் என்றும் வினவியுள்ளார்.
தென்மேற்கு வங்கக்கடல் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்தில் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகளில் நாளை கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகரும் வேகம் சற்றே அதிகரித்துள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாளை நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களுக்கும், நாளை மறுநாள் தஞ்சை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று காலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 1,02,960 ரூபாயாக அதிகரித்தது. தொடர்ந்து மாலையில் 560 ரூபாய் குறைந்து சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,02,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 12,750 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 272 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. தமிழ்நாடு அரசின் வளர்ச்சி திட்டங்களின் தொகுப்பை வீடியோ பதிவாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். விடியல் பேருந்து பயணம் எங்கள் முன்னேற்றம் ஆயாச்சு. உனக்கும் எனக்கும் பல உரிமைகள் இருக்கு, அதை பாதுகாப்பது இந்த அரசின் சிறப்பு. புது வழி பிறந்திட சமுதாயம் செலுத்திட தமிழ்நாடு முழுவதும் நல்லாட்சி இருக்கு. நேற்று இன்று நாளை என வருங்காலம் நமதென சாதனையை படைப்போம், அனைவரும் உயர்வோம், முதலிடம் அடைவோம். வீடியோ குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், எத்தனை படைகள் எதிர்த்து வந்தாலும் தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காக்க வெல்வோம் ஒன்றாக என தெரிவித்துள்ளார். தமிழர்களே வெல்வோம் ஒன்றாக என்றும், வளர்ச்சி பாதையில் வெல்வோம் ஒன்றாக என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். வெல்வோம் ஒன்றாக. சென்னையில் இரட்டை அடுக்கு பேருந்துகளை வாங்குவதற்கு சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியுள்ளது. சென்னையில் ஏற்கனவே தாழ்த்தள பேருந்து, மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடைசியாக 2008ஆம் ஆண்டு இரட்டை அடுக்கு பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அறிமுகம் செய்ய சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி 20 மின்சார இரட்டை அடுக்கு பேருந்துகளை வாங்க டெண்டர் கூறப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 7ஆம் தேதிக்குள் டெண்டர் படிவங்களை திருப்பி வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் பிறகு விரைவாக பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான பயணிகள் சேவைக்கும் வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் சென்னை நகர சுற்றுலாவிற்கும் பயன்படுத்தப்பட உள்ளது. லாரிகள் தகுதி சான்றிதழை புதுப்பிக்க ஒன்றிய அரசு கட்டணத்தை உயர்த்தியுள்ளதால் தமிழ்நாட்டில் 30,000 பழைய லாரிகள் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த நவம்பர் மாதம் ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் ஒன்றிய மோட்டார் வாகன சட்டப்படி அனைத்து வாகனங்களுக்கும் தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணத்தை உயர்த்தியது. அதன்படி 15 ஆண்டுகளுக்கு மேல் பயன்பாட்டில் உள்ள லாரிகள், பேருந்துகளுக்கு தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணம் 12,500 ரூபாயாகவும், 20 ஆண்டுகளுக்கு பயன்பாட்டில் உள்ள வாகனங்களுக்கு 25,000 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்துள்ளது. 10 மடங்கு வரை தகுதி சான்றிதழ் புதுப்பித்தல் கட்டணம் உயர்ந்திருப்பதால் தமிழ்நாட்டில் 30,000 லாரி உரிமையாளர்கள் FC செய்யாமல் லாரிகளை இயக்காமல் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்த நிலையில் தகுதி சான்றிதழ் புதுப்பிப்பு கட்டணத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று எங்களுடைய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் மாநில அரசு இந்த கட்டண உயர்வை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம். சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக இயக்குநரின் கையெழுத்தை போலியாக பயன்படுத்தி 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இயக்குநர் கார்த்திகேயன் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் கால்நடை மருத்துவ காப்பீடு அறக்கட்டளையில் நடைபெற்ற ஆய்வில் நிதி முறைகேடு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், இது தொடர்பான விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் தற்காலிக செயல் அதிகாரி வடிவேல் தலைமறைவாகிவிட்டதாகவும் தெரிவித்தார். விசாரணையில் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான வங்கி கணக்குகளில் இருந்து வடிவேல் உள்ளிட்ட 12 பேரின் வங்கி கணக்குக்கு 2,85,00,000 ரூபாய் பணம் முறைகேடாக அனுப்பப்பட்டுள்ளதும், பல்கலைக்கழக இயக்குநரின் கையெழுத்தை போலியாக போட்டு நிதி முறைகேடு நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளதாக கார்த்திகேயன் தனது புகாரில் கூறியிருந்தார். இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட அறக்கட்டளை தற்காலிக CEO வடிவேல் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சிவகாசியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் கிராமத்து முறையில் மாணவ மாணவிகள் பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். மாணவ மாணவிகள் 21 பானைகளில் பொங்கல் வைத்தும் சிலம்பம், கபடி, உரியடி உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றும் அசத்தினர். மேலும் பள்ளியில் பாரம்பரிய உணவு திருவிழா கண்காட்சியில் கேழ்வரகு, கம்பு உள்ளிட்ட பொருட்களால் ஆன உணவுகளை மாணவ மாணவிகள் ருசித்தனர். அதாவது கிராமத்துல எப்படி செலிப்ரேட் பண்றாங்களோ அதே மாதிரிதான் நாங்க இங்க கொண்டாடுறோம். கிராமத்துல நம்ம பாத்திருக்க மாட்டோம் பொங்கல் எப்படி இருக்குன்னு, ஆனா இங்க பாக்குறோம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் சொல்லியிருக்காங்க பொங்கல் அப்படி கொண்டாடணும், கிராமத்துல எப்படி கொண்டாடணும். அதை நாங்க எங்க ஸ்கூல்லயே வச்சு கொண்டாடுறோம். பொங்கல், கிராமத்து பொங்கல் எப்படி இருக்கும் நாங்க இங்கதான் பாக்குறோம். இந்த நிலையில் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களும் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் உரியடி போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அசத்தினர். 5 நாட்களுக்குள் 3000 ரூபாய் ரொக்கமும் பரிசுத் தொகுப்பும் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 2,22,21,170 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படுகிறது. சென்னை ஆலந்தூரில் பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கும் நிகழ்வை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க நியாய விலைக் கடையில் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுத் தொகுப்பையும் ரொக்கப்பரிசு 3000 ரூபாயையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். 5 நாட்களுக்குள் பொங்கல் பரிசு தொகுப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார். முதற்கட்டமாக இன்னைக்கு துவங்கி வருகின்ற 14ஆம் தேதி வரைக்கும் ஏற்கனவே டோக்கன்கள்லாம் கொடுக்கப்பட்டு முறையாக இந்த பரிசு தொகுப்பு இந்த பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றது. அதை இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நானும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறனும் இங்கே துவக்கி வச்சிருக்கிறோம். மக்கள் மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இது முறையாக அடுத்த இன்னொரு 5 நாட்களில் அனைத்து பொருட்களும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப்படும். நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வருகின்ற 13ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் கூடலூர் வருகை தர உள்ளார். கூடலூரில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக அவர் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 1/2 மணி நேர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள கூடலூர் வந்துவிட்டு பின்னர் அங்கிருந்து அவர் கோழிக்கோடு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் ஜனவரி மாத இறுதியில் தமிழ்நாட்டில் நடைபெறும் கிராம கமிட்டி மாநாட்டில் பங்கேற்கவும் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. சென்னை அல்லது திருச்சியில் இந்த மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பணிகளில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஈடுபட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியான நிலையில் ராகுல் காந்தி தமிழ்நாடு வர உள்ளார். தமிழ்நாட்டில் விரைவில் தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் தங்களுக்கு இட்லி, தோசை, சட்னி தான் பிடிக்கும் என்று அடுத்த 4 மாதங்களுக்கு பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் சொல்வார்கள் என்று சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கிண்டல் செய்துள்ளார். புதுக்கோட்டையில் உள்ள விருந்தினர் மாளிகையில் பேட்டி அளித்த கார்த்தி சிதம்பரம் இனி அடிக்கடி பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு வருவார்கள் என்றார். இந்த நபர் நீங்க சொல்றீங்களே, அவரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆபீஸ் பேரர் கிடையாது, அகில இந்திய காங்கிரஸ் நியமித்த பிரதிநிதி கிடையாது. அவர் போய் பேசினார்னா தனிப்பட்ட முறையில இருக்கலாம். அதிமுகவுக்கு இருந்த சுதந்திரம் போய்விட்டது என்று கூறிய கார்த்தி சிதம்பரம் தப்பி தவறி அதிமுகவினர் ஆட்சி அமைத்தால் கூட அந்த ஆட்சியை பாஜக தான் கட்டுப்படுத்தும் என்றார். கொடைக்கானல் வனப்பகுதிகளில் வெளிநாட்டு வகை மரங்களை அகற்ற பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொடைக்கானலில் யூகலிப்டஸ் உள்ளிட்ட வெளிநாட்டு மரங்களை வெட்டி விற்பனை செய்த 4 வன அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சிறப்பு விசாரணை குழு அமைக்க வலியுறுத்தி தொடரப்பட்ட பொதுநல வழக்கு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வனத்துறை அலுவலர்கள் ஏற்கனவே மரங்களை வெட்டி விற்கும் செயல்களில் ஈடுபட்டு வரும் சூழலில் ஆக்கிரமிப்பு வகை மரங்களை அகற்ற பிறப்பித்த அரசாணை அனுமதி வழங்குவது போல் உள்ளதாக நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனவே வெளிநாட்டு வகை மரங்களை அகற்ற அனுமதிக்கப்பட்ட அரசாணைக்கு 8 வாரம் தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிற மரங்களை அடையாளம் காண என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் அரசுக்கு உத்தரவிட்டனர். குமரி மாவட்டம் கோதையாற்றில் முதலை நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் ட்ரோன் மூலம் வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். களியல் பகுதியில் முதலை நடமாட்டம் இருப்பதாக இதுவரை 3 வீடியோக்கள் பொதுமக்களால் எடுக்கப்பட்டு வலைதளங்களில் வெளியிடப்பட்டது. இதையறிந்த வனத்துறையினர் கோதையாற்றில் முதலை இருப்பதை உறுதி செய்தனர். இந்த நிலையில் இரவு பகலாக முதலை நடமாட்டம் இருக்கிறதா என்று ட்ரோன் மூலம் வனத்துறை கண்காணித்து வருகிறது.
முதலை நடமாட்டம் உள்ள பகுதிக்கு அருகில் திற்பரப்பு அருவியும் சுற்றுலா படகுத்துறையும் உள்ளது. இதன் காரணமாக அங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அச்சத்தில் உள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கடும் பனிப்பொழிவால் மல்லிகைப்பூ விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சத்தியமங்கலம், கொத்தமங்கலம், தாண்டாம்பாளையம், பவானிசாகர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படும் மல்லிகைப்பூ சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் ஏலம் மூலம் வியாபாரிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது அங்கு நிலவும் கடும் பனிப்பொழிவால் வரத்து குறைந்து பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ விலை கிலோவுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 4300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. காக்கடா, கனகாம்பரம், செவ்வந்தி உள்ளிட்ட பூக்களின் விலையும் உயர்ந்துள்ளது. 2000-2100 இருந்த பூ இன்னைக்கு 4000 5000 ரூபாய் வரைக்கும் விற்கிதுங்க ஒரு கிலோனுடைய விலை. இந்த விலையேற்றது, திடீர் விலையேற்றத்தின் காரணம் கடுமையான பனிப்பொழிவு, பூ வரது கம்மி, பூ எங்கேயுமே இல்லை, விளைச்சல் இல்லை. அதன் காரணமாக தான் இப்போ இந்த விலை ஏறிக்குதுங்க. இதனால் இப்போ விவசாயிகளுக்கு அதிகமான லாபம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் மக்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா 10 கிலோ வர்ற இடத்துல அரை கிலோ கூட வர்றதில்லை. 50 கிலோ வர்ற இடத்துல 5 கிலோ, 2 கிலோ, 3 கிலோ தான் வருது. கோயில் விழாக்கள், பண்டிகை காலம் என்பதால் பூக்கள் வரத்து குறைந்து அதிக விலைக்கு விற்பனையானாலும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடியில் மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை உரிமையாளரான வேதாந்தா குழும தலைவர் அனில் அகர்வாலின் மகன் அக்னிவேஷ் அகர்வால் இதய செயலிழப்பால் மரணமடைந்தார். அமெரிக்காவில் பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த அக்னிவேஷ் நியூயார்க் மவுண்ட் சினாய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் நம்பிக்கையாக இருந்த சூழலில் திடீரென அவர் மரணமடைந்தார். 49 வயதான தனது மகன் இதய செயலிழப்பால் மரணமடைந்ததாக வேதாந்தா குழுமத்தின் தலைவர் அனில் அகர்வால் அறிவித்தார். வேதாந்தா குழுமத்தில் உள்ள நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகித்த அக்னிவேஷ் அகர்வால் ஹிந்துஸ்தான் ஜிங்க், டல்பாண்டி சவோ பவர் மற்றும் ஃபுஜைரா கோல்டு நிறுவனங்களை கவனித்து வந்தார். அக்னிவேஷ் அகர்வாலின் மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இளையராஜா தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியதில்லை என்று அவருக்கு ஆதரவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள மாஸ்டர் கோர்ட்டில் இயக்குனர் R.K. செல்வமணி சாட்சியம் அளித்தார். குணா, தேவர் மகன், பிரம்மா போன்ற 109 திரைப்படங்களின் பாடல்களை தங்களது அனுமதியின்றி யூடியூப் மற்றும் சமூக வலைதளங்களில் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என மியூசிக் மாஸ்டர் என்ற இசை வெளியீட்டு நிறுவனம் மனுவில் கேட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது இளையராஜா நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தார். இந்நிலையில் தயாரிப்பாளரும் இயக்குநருமான R.K. செல்வமணி நேரில் ஆஜராகி இளையராஜாவுக்கு ஆதரவாக சாட்சியம் அளித்தார். அப்போது தனது பாடல்களின் காப்புரிமையை என்றைக்குமே இளையராஜா தயாரிப்பாளர்களுக்கு வழங்கியது இல்லை என்றும் அவரிடம்தான் காப்புரிமை உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். உடுமலைப்பேட்டையில் வடமாநில தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் கோவை இடையே 4 வழி சாலை பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணியில் மடத்துக்குளம் முதல் பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி வரை மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த TP ஜெயின் என்ற நிறுவனம் சாலை பணிக்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ளது. பணியில் பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த வடமாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறி வடமாநில தொழிலாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒரு 300-350 பேர் இருப்பாங்க இப்ப வரைக்கும். ஆனா யாருக்குமே ஒழுங்கான சாப்பாடு இல்ல, ஒழுங்கான வசதி இல்ல, அடிப்படை வசதி கூட இல்லைங்க கம்பெனிக்குள்ள. வேணும்னா நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு டைம் பாருங்க. வடமாநில தொழிலாளர்களுடன் TP ஜெயின் நிறுவன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது நாளைக்குள் ஊதியம் வழங்கப்படும் என்று நிறுவன அதிகாரிகள் உறுதியளித்ததால் வடமாநில தொழிலாளர்கள் கலைந்து சென்றனர். சமவேலைக்கு சம ஊதியம் வழங்கிட வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இடைநிலை ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையின் பல்வேறு இடங்களில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் 14வது நாளான இன்று சென்னை எழும்பூரில் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபே வளாகத்தில் கடந்த திங்கட்கிழமையன்று இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் சங்க பிரதிநிதிகளுடன் தமிழ்நாடு அரசு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் எந்த அறிவிப்பும் அரசு தரப்பில் இருந்து வெளியிடப்படவில்லை. இந்த சூழலில் தங்கள் கோரிக்கை ஏற்கப்பட்டதாக கூறி அரசாணை வெளியிடும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். ஓசூரில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி என இருதரப்பு பாமகவினரும் புகார் அளிக்க காவல் நிலையத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேற்கு மாவட்ட செயலாளரும் அன்புமணி தரப்பு ஆதரவாளருமான கோவிந்தராஜ் நேற்று சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் அன்புமணி குறித்து வலைத்தளங்களில் ராமதாஸ் தரப்பினர் அவதூறாக பதிவிட்டு வருவதாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து ராமதாஸ் ஆதரவாளரும் மாநில சொத்து பாதுகாப்பு குழு தலைவருமான முனிராஜ் அன்புமணி தரப்பினர் தான் ராமதாசையும் அவரது குடும்பத்தாரையும் இழிவுபடுத்தி பதிவிடுவதாக அதே காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அன்புமணியினுடைய ஆட்கள் வன்முறையை தூண்டும் வகையில் அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அவர்களும் மற்றும் அங்கு உள்ள பாடி செல்வம் அவர்கள் அங்கிருந்து தருமபுரியில் இருந்து வந்து கிருஷ்ணகிரிக்கு உள்ள பகுதியில் வந்து அவர்களுக்கு தூண்டுதலாக பல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து பல செயல்களை சொல்லிக் கொடுத்து செயல்படுகிறார்கள். இந்த நிலையில் ஓசூர் சிப்காட் காவல் நிலையத்தில் இரு தரப்பையும் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது.